வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்று என்று அவர் எச்சரித்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பாக அவர் எச்சரித்த விடயம், அல்லாவுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் வந்துட்டு அதை செஞ்சிருந்தது, அதுக்கு ஒருத்தர் 5 வருஷம் முஸ்லீம் ஆகி இருக்கணும் அப்படின்னு வேற ஒரு கண்டிஷன். ஆவணங்கள் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வருது? அதே மாதிரி படிச்சவங்க எல்லாம் ஆவணம் எழுதிதான், படிக்காதவங்க எல்லாம் கூட ஆவணம் எழுதியா ஒரு சொத்தை வந்துட்டு வக்ஃப்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. சுதந்திர நாட்டில் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டால் சட்டம் செல்லும், அதுக்கு அந்த உரிமை இருக்குது, 26 அதை கட்டுப்படுத்தாது. எனவே ஊழல் இல்லை, ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சரியா கவனிக்கப்படுகிறதா இல்லைன்னு. இப்ப நீங்க புடுங்கிறதே ஊழல் தானே, புடிங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு சொல்லக்கூடிய அபாய அறிகுறி. வணக்கம் தோழர்களே, ரொச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றிய வக்ஃப் திருத்த சட்டம் 2025 மீது நடைபெறக்கூடிய விசாரணையில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் எடுத்து வைத்த வாதம் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. வாதம் என்று சொல்வதோட வாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏனென்றால் ஒரு மத உரிமை என்பது இந்திய அரசமைப்பின்படி, அரசமைப்பு சட்டப்பிரிவு 26 படி, ஆர்டிகல் 26 படி, மத விவகாரங்களை அந்தந்த மதங்களே ஒரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உரிமை வருகிறது. அதில் அரசு தலையிடாது, பொதுவாக தலையிடாது. ஆனால் தலையிட்டு வக்ஃப் திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு வக்ஃப் சொத்துக்களை முறைப்படுத்துவது என்கின்ற போர்வையில் பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள இந்த திருத்த சட்டம் என்று எப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறது என்பதைத்தான் இன்றைக்கு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்ற முன்னால் எடுத்துரைத்திருக்கின்றார். அதில் அவர் முக்கியமாக எடுத்துரைத்தது, எது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எது இல்லை என்பதனை இந்த அரசு ஒரு அரசு அதிகாரத்தை கொண்டு எக்ஸிகியூட்டிவ் ப்ராசஸ் அதை வைத்துக் கொண்டுதான் முடிவு செய்ய முயற்சிக்கிறது. இந்த சட்டத்தின்படியாக, நீதித்துறையின் வழியாக அல்ல. நீதியின் வழியை புறக்கணித்து விட்டு எக்ஸிகியூட்டிவ் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கலெக்டர் முடிவெடுப்பார், ஒரு கவுன்சில் முடிவெடுக்கும் என்றெல்லாம் சொல்வது என்பது இது நீதிக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நடைமுறை மட்டுமல்ல, வக்ஃப் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்று என்று அவர் எச்சரித்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பாக அவர் எச்சரித்த விடயம், இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் சட்டம் நிறைவேற்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால், நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு விட்டது, மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பெரும்பான்மையுடன் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் என்ன ஆகும் என்றால், தாஜ்மஹால் கூட இன்றைக்கு அது ஒரு வக்ஃப் நிலத்தில் தான் அமைந்திருக்கிறது என்கிற அந்த பாதுகாப்பு இருக்கிறது அல்லவா, அது கூட போய்விடும். தாஜ்மஹால் நம் கையை விட்டு போகக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று எச்சரித்திருக்கிறார். கபில் சிபலுடைய எச்சரிக்கை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பல்வேறு வழக்குகளில் மிகச்சிறந்த வாதங்களை முன்வைத்த ஒரு அனுபவம் மிக்க அந்த வழக்கறிஞருடைய வாதம் ஏன் அவ்வாறு அவர் சொன்னார் என்றால், ஒரு இடம் தொன்று தொட்டு இருக்கிறது, அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவது, அதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். ஆதாரம் இல்லை என்றால் அதை அரசு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வருகிறது பாஜகவினுடைய அந்த திருத்த சட்டம். அப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்? அது அரசு எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். பொதுவாகவே தாஜ்மஹாலின் மீது இந்த சங்கி கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது. அது அடிமையின் சின்னம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது இந்து கோயில் தான், அதை மாற்றி கட்டிவிட்டார் ஷாஜஹான், அவனுடைய இத்தை பாருங்கள், இந்த தூணை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஆடு, இதுக்குன்னே ஒரு செல்ஃப் ஸ்டைல்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஏகப்பட்ட புத்தகமெல்லாம் எழுதி வெளியிட்டார். என்னைக்கு நேரத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நாட்டில் அதை எப்படியாச்சும் அது ஒரு அவமான சின்னம், அதை ஒழித்து விட வேண்டும், அதை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது பாதுகாக்கப்பட்ட, ஐநாவினுடைய யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட
ஒரு பாரம்பரிய சின்னம் இல்லாமலே போய்விடக்கூடிய அபாயம் கூட இருக்கிறது. அதைத்தான் அது நம் கை விட்டு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று கபில் சிபல் எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கபில் சிபல் அவருடைய வாதம் இன்னொன்று, இந்த வக்ஃப் சட்டம், வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்பது என்னது, வக்ஃப் சொத்துனா என்னது? நான் இறைவனுக்கு தானம் செஞ்சு விடுகிறேன், அல்லாவுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் வந்துட்டு அதை செஞ்சிருந்தது. அதுக்கு ஒருத்தர் 5 வருஷம் முஸ்லீம் ஆகி இருக்கணும் அப்படின்னு வேற ஒரு கண்டிஷன். யாரு முஸ்லீம் யாரு இல்லை அப்படின்றத அந்த மதம் பார்த்துக்கிட்டோம், உங்களுக்கு என்ன அதை பத்தி, ஆனா நாங்க அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதன்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு the property cannot be transferred once a waqf, always a waqf. He explained. வக்ஃப் சொத்து என்று ஒன்று அறிவிக்கப்பட்டு விட்டால் அது கடைசி வரைக்கும் வக்ஃப் தான், அதை மாற்றவே கூடாது. ஆனா இவங்களுடைய சட்டம் என்ன, திருத்த சட்டம் எப்படின்னம்னா, அது வக்ஃப் இல்லை, அது கொடுக்கப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னம்னா அது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம், கையகப்படுத்தலாம் என்கின்ற பொது சொத்தாகி விடுகிறது. சொத்துக்களை பறிப்பது என்பது இதுதான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் வாய்மொழி தான், எல்லாமே கொடுக்கல் வாங்கலே வாய்மொழி தான். ஆவணங்கள் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வருது? அதே மாதிரி படிச்சவங்க எல்லாம் ஆவணம் எழுதிதான், படிக்காதவங்க எல்லாம் கூட ஆவணம் எழுதியா ஒரு சொத்தை வந்துட்டு வக்ஃப்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆக வக்ஃப் சொத்து அப்படின்றது அதில் ஒரு பாரம்பரியமானது, தொடர்ச்சியாக வருவது. அதில் அதனோட மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க அப்போ அது உங்களுக்கு கிடையாது, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அது அப்போ உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அதை பறித்து விடுவது. நீங்க உங்களோட தாஜ்மஹாலுக்கு போயிருக்கிறவங்களாம் நீ பார்த்துருக்கலாம். அதுக்கு 2 சைட்ல கொடுக்கக்கூடிய அதுவும் மானுமெண்ட் தான், அதுவும் நினைவிடங்கள் தான். அங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில போட்டு பிரேயர் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் உட்காந்து பிரேயர் பண்ணுவாங்க ஆக்ராவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெருமக்கள். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அது ஒரு வக்ஃப் நிலம் அப்படின்றதுனால இது நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி the property was preserved as an ancient monument, the identity of the property did not change from being a waqf and get transferred to the government. இப்ப இங்க என்ன அப்படின்னம்னா, ஒரு பழமை வாய்ந்த சின்னமாக இருந்தாலும் அது அந்த இடத்துல பீயிங் எ வக்ஃப், அது வந்துட்டு ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்பதை மாறாது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான், அது மானுமெண்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா அது அரசாங்கத்தினுடைய பிடிக்குள் போகாது, அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா தான் தொடரும். அங்க என்ன விதமான ரிலிஜியன் இது நடந்ததுனாலும். ஆனா இங்க நவ் such waqf property shall be void, அது இல்லை என்று ஆகிவிட்டால், and once waqf is void, people will be stopped from going to pray. அந்த இடத்தில் அவர்கள் நமாஸ் செய்வதற்கு கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, எனவே நீங்க போறது கூடாது, அது அரசாங்கத்துடைய. இப்படி சொல்லி விடுவார்கள். இது பல இடங்கள்லயும் நடக்குது இந்த மாதிரி பிரேயர். வெள்ளிக்கிழமை பிரேயர் நீங்க ரோடு வரைக்கும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபி அரசனுடைய உத்தரவெல்லாம் நம்ம பார்த்தோம். எனவே இந்த வாதத்தையும் அவர் எடுத்து வச்சுக்கிறார். அடுத்தபடியா மோடி அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த சட்டம் 2025 படி அதுல 3 கோர்கள் இருக்குது. பவர் டு டீநோட்டிஃபை வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு வக்ஃப் சொத்தை அது இல்லை அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணக்கூடிய அதிகாரத்தை அரசு பெறுகிறது. இது ஃபர்ஸ்ட், அது முதல் கவலை. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை, எனவே அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா, இதெல்லாம் இவங்க முன்னாடி இவங்க ஆராய்ச்சி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்குது, 8 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்குது. எனவே அதெல்லாம் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கார்பரேட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, முஸ்லீமை வெறுப்படைய செய்யணும், அவனுடைய சொத்தை பிடுங்கணும். அதுக்காக குளிர்காயறதுக்கு அதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சிறு கூட்டம் இருக்குது, இல்லாமல் இருக்குமா நம்ம நாட்டில் இருக்குது, அவ்வளவுதான். அடுத்தபடியா த கம்போசிஷன் ஆஃப் தி வக்ஃப் போர்டு, வக்ஃப் நிர்வாக அமைப்பு, வக்ஃப் வாரியம் என்று சொல்லக்கூடிய சட்டபூர்வமான அந்த அமைப்பில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத 2 இந்துக்களையும் இருக்கலாம், பெண்கள் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட் சொல்லுது. அதான் உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் ஹியரிங்லேயே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அப்படியா அப்போ பல்வேறுபட்ட அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா, மத அமைப்புகள், கோயிலுடைய அந்த தேவஸ்தானங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த போர்டுலெல்லாம் இப்போ திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு இருக்குது, கொச்சி தேவஸ்தானம் போர்டு இருக்குது. இந்த மாதிரி தேவஸ்தானம் போர்டுலாம் 2 முஸ்லீம்களை வைக்கலாமான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க.
உடனே அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா இந்த வழக்கை எப்படி நடத்துறது அப்படின்னாரு. இன்னையா சுதந்திர நாட்டில் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டால் சட்டம் செல்லும், அதுக்கு அந்த உரிமை இருக்குது, 26 அதை கட்டுப்படுத்தாது, இந்த ரிலிஜியஸ் ரைட்ன்றது அப்சல்யூட் கிடையாது, அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதான் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடிய அரசு அதே கேள்வியை திருப்பி தேவஸ்தானத்துக்கு வச்சா, போர்டுக்கு வச்சோம் அப்படின்னோம்னா இப்படிலாம் கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்றதுன்னு பதில் இல்லை. இதைத்தான் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னா, யார் தீர்மானிக்கிறது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஒரு வக்ஃபு சொத்து இது இல்லை அப்படின்னு ஒருத்தர் நான் போயிட்டு ஒரு பிராது கொடுக்குறேன், ஒரு புகாரை கொடுக்குறேன் அப்படின்னா கூட்ட ஏதோ அதுக்கு ஆதாரத்தை காட்டு. ஏங்க அது ரொம்ப நாளாக இருக்குதுங்க வக்ஃபு சொத்தா, அது பல நூற்றாண்டுகளாக இருக்குது, அதனுடைய தொண்டு தொட்டு அவங்களுடைய இதெல்லாம் மனசோட அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆதாரம் இருக்கா? இல்லைன்னா அது வந்துட்டு அரசு நிலம், முடிஞ்சு போச்சு. அப்போ வக்ஃபு அப்படின்ற ஒரு சொத்தின் மூலம் அந்த வக்ஃபை வைத்துக்கொண்டு அதற்கு வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு முஸ்லிம் மக்களினுடைய மேம்பாட்டிற்காக செலவு செய்யக்கூடிய அந்த வாரியத்தினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. சொல்லலாம் அதுலலாம் ஊழல் நடக்குது அப்படின்னு. ஊழல் நடக்காதது எதுவுமே கிடையாது. வக்ஃபுல மட்டும்தானா? தேவஸ்தானங்கள் இல்லையா? இந்து கோயில்கள் இல்லையா? நம்ம நாட்டு அரசே எவ்வளவு பெரிய ஊழல் அரசு. நான் இந்திய ஒன்றிய அரசு சொல்ல வரேன். பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்டலாம் வசூல் பண்ணிக்கிட்டு பிஎம் கேரு, அதெல்லாம் பிஎம் பிரைம் மினிஸ்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னது ஊழலை விடவா? நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய விடயங்கள் 2 தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒன்று இறைவன், இன்னொன்று ஊழல். 2 தானே. அப்புறம் என்னது? கலெக்டர் சொல்லிடுவாரு, இல்லை அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, எடுத்துக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனவே ஊழல் இல்லை, ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சரியாக கவனிக்கப்படுகிறதா இல்லைன்ட்டு. இப்போ நீங்கள் பிடுங்கிறதே ஊழல் தானே. பிடிங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது பப்ளிக் இது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குதுங்களா, உத்தரவாதம் கொடுத்துருக்குதா இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு? பிடிங்க என்ன பண்ணுவீங்க? நாட்டின் வளர்ச்சி கார்பரேட் கொடுத்துடணும். அங்கே போய் தோண்டு, அங்கே ஒரு மசூதி இருக்கா, இல்லை மசூதியும் சேர்த்து தோண்டு, அது ஒன்றும் வக்ஃபு நிலம் கிடையாது, அவ்வளோதான். நாடு முழுவதும் பிரச்சனையை ஏற்படுத்தி மக்களை ரத்தம் சிந்த வைப்பது. இப்படிப்பட்ட 3 முக்கிய சிக்கல்களை அடிப்படையாக அவர்கள் வைத்துத்தான் இந்த வழக்கை, இந்த சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சட்டம் தொடர்பாக அபிஷேக் மனு சிங்வி ஒரு பக்கமும் கபில் சிபல் ஒரு பக்கமும் நின்று அருமையான வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் கவனிக்க வேண்டியது என்ன? எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கின்றன. இப்போ நாகூர் தர்கா இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ பேர் போகிறோம் கூப்பிடுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. இதுக்கான மூலம் எங்க? இதனுடைய சொத்தினுடைய ஆவணம் எங்க? இது உங்களுக்கு தான் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கரெக்டர் கேட்டால் நிரூபிக்க முடியாது. நிரூபிக்கல, எடுத்துக்கோ, அந்த இடத்துல தோண்டு, ஹைட்ரோ கார்பன் இருக்கும் அப்படின்னு வாங்க நிர்மலா சீதாராமன், அங்கதான் பெட்ரோல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாட்டையே குட்டிச்சவராக்கக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் திணறி கொண்டிருக்கிறது பாஜக அரசு. இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த விடயத்தை தான் நம்ம கவனிக்கணும். ஒரு மதம் அந்த மக்களுக்கு என்ன செய்கின்றது இறைவனின் பெயரால் என்பது அந்த மதத்தினுடைய பிரச்சனை. ஆனா ஒரு அப்படியெல்லாம் செய்யல, இது ஊழல் இருக்குன்னா அது ஜுடிஷியரிக்கு வரலாம், கேஸ் போடலாம், அதை பத்தி தப்பு ஒன்றும் கிடையாது, கேஸை போடலாம். ஆனா அதுக்காக அந்த வக்ஃபு போர்டை எப்படி நடக்கணும், எல்லாம் எப்படி நடக்கணும், இது ப்ராப்பர்ட்டியா இல்லையா, எல்லா அதிகாரத்தையும் நான் தான் தீர்மானிப்பேன் அரசு எடுத்துக்கிறது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்புக்கு எதிரானது. இன்னும் வாதங்கள் போய்கிட்டு தான் இருக்கு, நடக்கட்டும். ஏராளமான உண்மைகளை பிடிக்கணும். இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை கருதி, இந்த நாடு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறுபட்ட மத குழுக்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதில் அந்தந்த மக்களினுடைய உரிமைகள் அவர்கள் விரும்பக்கூடிய பாரம்பரிய வகையில் நிர்வகிக்கப்படணும், அவ்வளவுதான். இதை கையை வச்சு சொதப்பி அமைதியின்மை ஏற்படுத்தி இருக்கிறத இல்லாததாக்கி பூசாவணத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் சொதப்பி குழப்பிட்டு நாடே நாசமானா இது ஒன்று ஒரு பாகிஸ்தான் ஆயிடும் அவங்களாட்டு. அந்த முயற்சி நீங்க பண்ணாதீங்க. இந்தியா நாட்டை நீங்க பாரத் அப்படிலாம் சொல்றீங்க, அந்த பரதம் அப்படின்ற அந்த உன்னத நிலைக்கு மேல கொண்டு போங்க. ஆனா அது பிஜேபி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது, அடிச்சிருவாங்க.
அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு சொல்லக்கூடிய அபாய அறிகுறி. எனவேதான் இதை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறோம். மக்களே, இந்த வழக்கு தொடர்பான வாதங்கள் மேலும் வர அதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள் ருசல் செய்திகளை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.